நான் பாவையை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் கூட போய்க்கிறேன். இப்பதான் பாவை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து மீண்டும் வந்திருக்கா. எப்ப என்ன நடக்கும், யாரு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஸோ எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அதனால தான் சொல்றேன், நானே பாவையை டிராப் பண்ணிடுறேன். டேய், இப்போ நீ என்னடா சொல்ல வர்ற? நான் பாவையை கூட்டிட்டு போனா பிரச்சனை வரும்னு சொல்றியா நீ? நான் அப்படிலாம் சொல்லலையே. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதான் நானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஏ, இதுக்கு முன்னாடி இவர் பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனதே இல்லையா? நேத்து வந்துட்டு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அத்தை, இப்போ எதுக்கு டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? சிவா ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே. இத பாருமா, அவன் என்ன முன்னாடி நிக்க வச்சுட்டு இப்படி சொல்றது தப்பு. என் வீட்டு பொண்ணா நான் ஸ்கூல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அவன் எதுக்கு அதை மறுத்து இல்ல நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்? அதுவும் முதல்ல இந்திராணி அவன்கிட்ட கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி பண்றான்? அப்ப அவ என்ன மீன் பண்ணி பேசுறான் தான் அர்த்தம். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, அது உங்க இஷ்டம். பாத்தியா இந்திரா, இவன் எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாத்தியா? உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனா இப்ப யார் யாரெல்லாம் எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க யாரையும் நான் அவமானப்படுத்தல. நீங்களே எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. போதுமா? நல்லா பாத்துக்கிந்திரா. உன் முன்னாடி எங்களை எப்படி பேசுறான் பாரு. விட்டு அடிச்சிருவான் போல இருக்கு. சித்தப்பா, பரவாயில்ல, இவன் அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கிறோம். எல்லாம் உனக்காக தானே. நீங்க தேவையில்லாம சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. போது நிறுத்த சிவா. சிவா, 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 யாரும் இல்ல. அப்படின்னு கூப்பிட்டது யாரு? சிவா, என் குரல் உனக்கு தெரியலையா? என்ன மறந்துட்டியா? மா மா அம்மா, நீங்களாம்மா? அம்மா என்ன கூப்பிட்டது நீங்களா? நான் தான் சிவா. பரவாயில்லையே, என் குரலை இன்னும் மறக்காம இருக்கியே. மா, நான் எப்படிமா உங்க குரலை மறப்பேன்? நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானே. அம்மா, 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 எங்கம்மா இருக்கீங்க? அம்மா, 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 சிவா, அம்மா, சிவா, அம்மா, சிவா, என்ன ஆச்சு சிவா? சிவா, என்ன ஆச்சு? சிவா, என்ன பாருங்க, என்ன ஆச்சு? அம்மா, நான் அம்மாவை பார்த்தேன். அயலி, புரியல. அங்க என் அம்மாவை, சரி, நான் என் அம்மாவை பார்த்தேன். அம்மா, முதல்ல தண்ணி குடிங்க. அம்மா, குடிங்க. என்ன சிவா, கனவு ஏதாவது கண்டீங்களா? என் அம்மா வந்தாங்க. அயலி, அம்மா என்ன கூப்பிட்டாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரல் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? அம்மாவை பாத்தீங்களா? அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அம்மா என்ன கூப்பிட்டாங்க. நானும் உங்களை பார்க்கலான்னு ஆசையா போனேன். அவங்க முன்னாடி போய் நின்னதும் அப்படியே மறைச்சிட்டாங்க. அம்மா கண்டிப்பா என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆனா ஏன் பார்க்காம போயிட்டாங்கன்னு தெரியல. சிவா,
உங்க அம்மாவோட நினைவு நாள் இப்போ வருதுல்ல? நாளைக்கு தான் அம்மாவோட நினைவு நாள். நாளைக்கு காலையில கோவிலுக்கு போய் என் அம்மாவுக்கு திதி கொடுக்கணும். அதான் நீங்க அம்மாவை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதான் அம்மா கனவுல வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா வராதவங்க இன்னைக்கு மட்டும் ஏன் இல்லையே என் கனவுல வரணும்? ஐயோ, இவர் எதுக்கு அவங்க அப்பா ரூம்குள்ள போறாரு? என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐயோ, போச்சு. எனக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. அங்க நின்னுட்டு என்ன யோசிக்கிறாரு? பேசாம இப்படியே கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். சிவா, ஷோ. சிவா, என்னப்பா நீ இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? நீங்களும் தூங்கலையா? இல்லப்பா, நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். யாரோ ரூமுக்கு வெளியே நடந்து போற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன். அது நான் தான் உங்க ரூமுக்கு வந்தேன். உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன்.